ஆமா, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி கேட்டா என்ன பண்ண முடியும்? நீங்க எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி கேளுங்க. அது அதிமுக கூட கிடையாது, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். என்ன அன்னைக்கே சொன்ன, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கத்தோட அடிப்படையே அந்த அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி. அது புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் காலம் வரை இருந்த விதி. அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தகர்க்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காரணமே புரட்சி தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து 67 தேர்தலில் ஆட்சிக்கு வர, 71 தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி தலைவரை வெறும் ஒரு 2000 பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த கலைஞர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை, மக்கள் தலைவரை, 67 தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை, 71 தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை, ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண் பார்வை அவருடைய